அனைத்து பல்கலைக்கழக மாணவர் அபிவிருத்தி சங்கம் வவுனியா மாவட்டம். இம்முறை ரசாயனவியல் பயிற்சியில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சேதன ரசாயனவியல். இதில் 25 MCQவும் ஒரு ஸ்ட்ரக்சரும் இருக்குது. முதலாவது எக்ஸ் எனும் சேதன சேர்வை NaOH நீர் பகுப்பு செய்த போது கிடைக்கும் விளைவு H+KMnO4 இடைத்தாக்கமடைய செய்த போது Y எனும் விளைவு கிடைத்தது. Y ஆனது 2,4-DNPH உடன் செம்மஞ்சள் வீழ்வடிவை தந்தது. எனினும் தொலனின் சோதனை பொருளுக்கு விடை தராது. இப்போ 2,4-DNPHக்கு செம்மஞ்சள் வீழ்வடிவை தாரதுண்டா ஆல்டிஹைடும் வரும், கீட்டோனும் வரும். ஆனால் டொலன்ஸ் ரீஏஜனுக்கு விடை தராதுன்னு சொன்னால் அது என்னவா இருக்கணும்னா கீட்டோனாக இருக்க வேணும். அப்போ Y வந்து ஒரு கீட்டோன். H+KMnO4 போடைக்க ஆல்கஹால்கள் வந்து ஒட்சியேற்றப்பட்டு கீட்டோனாக வரும். அப்போ ஆல்டிஹைடாக வரணும்னா முதல் ஆல்கஹாலாக இருக்கும். கீட்டோன் வர வேணும்னா இதில் ஒரு வலி ஆல்கஹால் ஒன்று இருந்திருக்க வேணும். அப்போ வலி ஆல்கஹாலை தவிர இந்த 5 ஆன்சர்லேயும் வலி ஆல்கஹால் வாரது பார்த்தீங்கன்னா முதலாவதுல CH3 C டபுள் பாண்டோ NaOH போடும்போது இந்த இடத்துல உடைவு நடைபெறும். அப்போ இது CH3 COOH ஆகவும் இங்கால CH3 CH2 CH2 OH ஆகவும் வரும். இப்போ எல்லா இடத்துலையும் இந்த கார்பனைல் பக்கத்தில் உடைவு நடைபெறப்போகுது. முதலாவதுல வாரது முதல் ஆல்கஹால். முதல் ஆல்கஹால் வந்து H+KMnO4 போடைக்கு என்ன வரும்னு சொன்னால் அமிலங்களை உருவாகிக்கொள்ளும். ரெண்டாவதுல பார்த்தா வலி ஆல்கஹால் வரும். மூன்றாவதுல முதல் ஆல்கஹால், நாலாவதுலேயும் முதல் ஆல்கஹால், அஞ்சாவதுலேயும் முதல் ஆல்கஹால். அப்போ வலி ஆல்கஹால் வாரது ஒரே ஒரு ஆன்சர் தான், ரெண்டாவது ஆன்சர். அப்போ H+KMnO4 போடைக்க வலி ஆல்கஹால் தான் கீட்டோனை தரும். கீட்டோன்கள் வந்து 2,4-DNPHோட செம்மஞ்சள் நிற வீழ்வடிவையும் தொலனின் சோதனை பொருளோட மாற்றத்தையும் காட்டாது. இப்போ முதலாவது ஆன்சருக்கு முதலாவது கேள்விக்கு ரெண்டாவது ஆன்சர். ரெண்டாவது ஈரசோனியம் உப்புக்கள் தொடர்பான தவறான கூற்று. டயசோனியம் உப்புன்னு சொல்கிறது பென்சீன் வளையத்தில் N2Cl. முதலாவது கூற்று அது பிழையாக அடிக்கப்பட்டது. தாழ்வெப்ப நிலைகளில் அரோமேட்டிக் ஈரசோனியம் உப்புக்களின் நைட்ரஸ் அமிலத்துடனான தாக்கம் மெதுவாக்கப்படும். ஈரசோனியம் உப்புக்களே எதில் இருந்து உருவாக்கப்படும்னு சொன்னால் NO2 NH2 ஒன்று வந்து தான் என்ன செய்யும்னா ஈரசோனியம் உப்புக்கள் உருவாக்கப்பட போகுது. இதுக்கு தான் நைட்ரஸ் அமிலம் போடும்போது N2Cl உருவாகும். ஆகவே முதலாவது கூற்றுப்புல. ரெண்டாவது ஈரசோனியம் அயன் இலத்திரன் நாடியாக தொழிற்படும் இணைப்பு தாக்கத்தில் N2O பக்க விளைவாக புறப்படலாம். இலத்திரன் நாடியாக நடக்கிற 2 தாக்கம் படிச்சிருக்கிறோம் இணைப்பு தாக்கம். ஒன்று பீட்டா நெப்தோலோட, இன்னொன்று ஃபீனோலோட. இந்த ரெண்டுமே சாயங்களை உருவாக்கும். பீட்டா நெப்தோலோட சிகப்பு நிற சாயமும் ஃபீனோலோட செம்மஞ்சள் நிற சாயமும் புறப்படும். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் இலத்திரன் நாடியாக தொழிற்படும் இணைப்பு தாக்குதல் N2O பக்க விளைவாக புறப்படலாம்னா புல என்று சொல்லி இப்படி ஃபீனோலோடன் தாக்கமும் பீட்டா நெப்தோலோட இப்போ இங்கே வந்து N டபுள் பாண்ட் N வந்து உடைப்படாது. அப்போ N2 வெளியேற்றம் வருதுன்னு சொன்னால் அந்த கூற்றுப்புல. மூன்றாவது H3PO2 பரிகரிக்கப்படும் போது ஈரசோனியம் கூட்டம் ஒரு ஐதரசன் அணுவினால் பிரதியீடு செய்யப்படும். இதுக்கு H3PO2 போட்டால் பென்சீன் வளையம் வரும். பென்சீன் வளையம் வருதுன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால் இதில் ஹைட்ரஜன் N2Cl அகற்றப்பட்டு ஐதரசன் பிரதியிடப்படுது. மூன்றாவது சரி. நாலாவது N2Cl ஆனது பீட்டா நெப்தோலுடன் NaOH நீர்க்கரைசல் முன்னிலையில் தாக்கி ஒரு சிகப்பு நிற சேர்வையை தருமண்டா சரி. இங்கே எழுதிட்டோம் பீட்டா நெப்தோல் ரெட் கலர் சேர்வையை தருமன்னு சொல்லி. அப்போ அந்த கூட்டு சரி. அஞ்சாவது ஒரு அலிஃபேட்டிக் முதல் அமைன் ஆகும். NH2 வந்து இது அனிலீன்னு சொல்லுவோம். இது ஒரு அரோமேட்டிக் அமைன்னு சொல்லலாம்.
பென்சீன் வளையத்துக்கு மேலே CH2 NH2 இருந்தால் இது ஒரு அலிஃபெட்டிக் அமைன், அதாவது NH2 வந்து CH2ஓட இணைஞ்சிருக்கு. பென்சீன் வளையத்தோட இணைஞ்சிருந்தால் தான் அதை அரோமேட்டிக்னு சொல்லுவோம். அப்போ ரெண்டாவதுல 5வது கூட்டம் சரி, அலிஃபெட்டிக் முதல் அமைன்ண்டா சரி. NH2 CH2 NH2 வந்தால் முதல் அமைன், NH வரைக்கும் அது வளியமைனாக வரும். அப்போ ரெண்டாவதுல பிழையான கூட்டண்டேக்க முதலாவதையும் எடுக்கலாம், ரெண்டாவதையும் எடுக்கலாம். மூன்றாவது ஹெக்ஸ்1 HBr நீர்க்கலசுடன் தொழிற்பட விட்டு புறப்பட புரோமோ சேர்வை ஆல்கஹால் சேர் KOH வெப்பமேற்றப்படும். ஹெக்ஸ்1 சொன்னால் CH3 CH2 CH2 HBr நீர்க்கலசுடன் தொழிற்பட விட்டு புறப்பட்ட புரோமோ சேர்வேண்டா CH3 CH2 CH2. மார்க்கோனிக் விதிப்படி ஐதரசன் வந்து இவ்விடத்துலையும் புரோமின் வந்து இங்கேயும் சேரும். இதனால் உண்டாகும் முக்கியமான விளைவு இந்த சேர்வைக்கு ஆல்கஹால் சேர் KOH போடும்போது HBr அகற்றம் நடக்கும். HBr இப்போ அகற்றப்படும் போது இங்கால் பக்கத்தில் CHக்கு இங்கால இருக்க ஐதரசன் குறைஞ்ச இடத்துலேருந்து அகற்றப்படும். ஐதரசன் சேர்க்கப்படும் போது கூடின இடத்துக்கு சேர்க்கப்படும், அகற்றப்படும் போது குறைஞ்ச இடத்துலேருந்து அகற்றப்படும். அப்போ வார விளைவு வந்து CH3 CH2 CH2 CH டபுள் பாண்ட் CH CH3. அப்போ இந்த ஆன்சர் வாரது வந்து 5வது விட. இப்போ ஆன்சர் வந்து 5வதாக இருக்கும். ஹெக்ஸ்1 சொன்னால் 1 2 3 4 5 6 6 கார்பன் இருக்கிறபடியாக ஹெக்ஸ்ன்னு சொல்லுவோம். முதலாவது கார்பன் டபுள் பாண்ட் வரபடியாக ஹெக்ஸ்1 பேர் சொல்லுவோம். HBr சேர்க்கப்படும் போது மார்க்கோனிக் விதிப்படி ஐதரசன் கூடின பக்கமாக சேரும், புரோமின் வந்து குறைஞ்ச இடத்துக்கு சேரும். அப்போ இதுதான் பிரதான விளைபொருளாக வரும். ஆல்கஹால் சேர் KOH போடைக்க ஆல்கைல் ஏலைட்டுகள் அகற்றப்படும். இப்போ இங்கே HBr ஐதரசன் இங்கேருந்து அகற்றப்படுறது குறைவாக இருக்கும். CH2 ஹைட்ரஜன் தண்ணிக்க குறைஞ்ச இடத்துலேருந்து தான் ஐதரசன் அகற்றப்படும். நாலாவது சேதன சேர்வை A ஆனது பின்வரும் தாக்கங்களுக்கு உட்படும் போது அதன் சார்மூலக்கூற்று மாறுபடும் விதம் தந்திருக்கு. PCCயோட தாக்கம் வரும்போது 2ஆல் சார்மூலக்கூற்று தனிவு குறையுது. CH3Cl COCl உடன் தாக்கம் வரும்போது 84ஆல் அதிகரிக்கின்றது. அதே நேரம் H+KMnO4 போடும்போது 30ஆல் அதிகரிக்கின்றது. அப்போ முதல்ல எங்களுக்கு தெரியணும் இந்த தரப்பட்ட 5 சேர்வைகள்லையும் PCCயோட தாக்கம் அடையும் போது 2ஆல் குறைவடைகின்றதுன்னா உட்சியேற்றப்பட வேணும். இப்போ இதில் ஒவ்வொரு ஆன்சராக பார்க்கலாம், இல்லாட்டி தட்டி கொண்டு போகலாம். அமில H+KMnO4 வரைக்கும் 30ஆல் அதிகரிக்கின்றது. இப்போ முதலாவது சேர்வை எடுத்து பார்ப்போம். OH CH2OH CHO. PCC போடப்படும் போது ஃபீனாலில் மாற்றம் எதுவும் இருக்காது. CH2OH எப்படி மாற்றம் அடையும்னு சொன்னால் CHO ஒட்சியேற்றப்படும், பகுதியான ஒட்சியேற்றம். H+KMnO4 தான் போட்டால் தான் முற்றாக ஒட்சியேற்றப்படும். அப்போ CH2OH இருந்த இடத்துல இப்போ CHO வருதுன்னு சொன்னால் ஒரு கார்பன் சரி, இங்கே 3 ஹைட்ரஜன் இருந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் இருக்குது. அப்போ 2 ஹைட்ரஜன் வந்து குறையிறபடியாக ஒரு ஹைட்ரஜனை கொண்டு படி 2ஆல் சார்மூலக்கூற்று தனிவு குறையும். அப்போ சரி, அப்போ CH2OH ஒன்று தான் காணப்பட வேணும். அப்போ 5வது ஆன்சரையும் தட்டலை, 5வது ஆன்சரை தட்டி விடலாம். 2 இடத்துல CH2OH இருக்குது. அடுத்தது CH3COCl அமில குளோரைடுன்னு சொல்லலாம். அது சேர்க்கப்படும் போது 84ஆல் கூடுது. CH3COCl சேர்க்கப்படும் போது இந்த ஃபீனால்லையும் தாக்கம் இருக்கும், அதே நேரம் இந்த ஆல்கஹால்லையும் தாக்கம் இருக்கும். விளைவு எப்படி உருவாகும்னு சொன்னால் O இங்கால C டபுள் பாண்டோ CH3 என்றும்
அதே நேரம் இங்கே CH2 O C டபுள் பாண்டோ CH3 என்னும் உருவாகும். இந்த இடத்துல CHO அப்படியே இருக்கு. அப்போ ஒரு ஹைட்ரஜன் இழக்கப்படுது, அதுக்கு பதிலாக COCH3 கூட்டம் சேர்க்கப்படுது. இப்போ கார்பன் 2 இணைக்கப்படுது, பன்னீர் 2 24 ப்ளஸ் ஹைட்ரஜன் 3 சேருது, 1 கழிப்படுது, அப்போ 2 போடுவோம். ஆக்சிஜன் 1 சேர்க்கப்படுது, அப்போ 16 கூட்டினீங்கன்னு சொன்னால் 42 சொல்லி வரும். அதே போல் இங்கே CH2OH இருந்த இடத்துல இப்போ CH2Oவோட C டபுள் பாண்டோ CH3 வருது. அப்போ இங்கே கூட்டப்பட்ட அதே அமௌண்ட் தான் இங்கேயும் கூட்டப்படுது. ஒரு ஹைட்ரஜன் இழக்கப்பட COCH3 தான் COCH3 கூட்டப்படுது. அப்போ இன்னும் 42 திருப்பி கூட்டப்படுது, கூட்டினா 84. அப்போ 84ஆல் சார்மூல கூட்டு திணிவு அதிகரிக்கப்படுகிறதுண்டா சரி. அடுத்து H+KMnFO போடைக்க 30ஆல் குறையுதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ H+KMnFO போடப்படும் போது CH2OHம் COOH அமிலமாகவும் CHOவும் COOH ஆக மாற்றப்படும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் இருக்குது, ஒரு ஆக்சிஜன் இருக்குது, மேலதிகமாக ஒரு ஆக்சிஜன் சேர்க்கப்பட்டிருக்கு, +16 போடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் CH2OH இருந்த இடத்துல வந்து ஒரு கார்பன் இருக்குது, 3 ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு ஹைட்ரஜன் வந்திருக்கு, அப்போ -2 போட வேணும். ஒரு ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது, அப்போ +16 போட வேணும். 16 32, 2 போனால் 30. அப்போ 30ஆல் அதிகரிப்பு ஏற்படும்னா சரி. இப்போ முதலாவது சேர்வையும் ஆன்சராக வந்துடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா CH2OHம் CHOவும் தான் இருக்குது. அப்போ CH3 COCl போடப்படும் போது அங்கே CH2OHல் மட்டும்தான் தாக்கம் நடக்கும். ஃபீனோலில் தாக்கம் நடக்காதபடியாக ரெண்டாவது கூட்டு ரெண்டாவது கேள்வியில் பிழைக்கும். மூன்றாவதில் பார்த்தீங்கன்னா மூன்றாவதும் முதலாவதும் ஒரே ஆன்சர். நாலாவதுல CH2OH இல்லை. இப்போ PCCயோட தாக்கம் நடக்க அங்கே மாற்றமே ஏற்படாத மாதிரி இருக்குது. இப்போ 4 5 பட்டுப்படும், 2 பட்டுப்படும், 1 3 ஒரே ஆன்சர் தான். இப்போ ஆன்சர் வந்து 1 அல்லது 3ஆக இருக்கும். அடுத்து அஞ்சாவது பின்வரும் ஒழுங்குகளில் ABCD ஆகிய சேர்வைகளின் மூலர் திறன் அதிகரிக்கும் ஒழுங்கை சரியாக தருகிறது. முதலாவதாக இருக்கிறது அனிலின் A, அடுத்த அமோனியா B, அடுத்த முதல் அமைன் ஒன்று அலிஃபட்டிக் அமைன் C, அடுத்த D வந்து ஃபீனோல். அப்போ இதில் வந்து உங்களுக்கு தெரியும் ஃபீனோலுக்கு வந்து அமில இயல்பு கூடன்னு சொல்லி. அப்போ மூலத்திறன் குறைஞ்சதாக யார் இருக்க போகிறான்னா D. அதுக்கு பிறகு இந்த 3 பேர்லையும் பார்த்தா CH3 CH2 ஹைட்ரோ கார்பன் சங்கிலி வந்து தள்ளங்கூட்டமாக இருக்கும். இப்போ இலத்திரன்களை தள்ளி கொடுக்குறபடியே இங்கே வந்து உயர்வாக இருக்க போது மூலத்திறன் எதில் தங்கி இருக்குமென்னு சொன்னால் தனியில் ஜோடி இலத்திரன்களை லோன் பேர் எலக்ட்ரானை வந்து இழக்கிற ஆற்றலில் தான் தங்கி இருக்கும். இப்போ இங்கே சாதாரணமாக ஒரு சோடி இருக்குது, தள்ளி கொடுக்குறதுக்கு ஆக்கள் இல்லை. இங்கே CH3 CH2 இருக்கிறபடியாக தள்ளி இலத்திரன்களை இலகுவாக வெளியேற்றும். இப்போ Cக்காக உயர்வாக இருக்கும், Bக்கு ஓரளவு குறைவு, அடுத்த A-ஆக வரும். ஏன்னா இங்கே இருக்கிற தனிச்சோடி இலத்திரன்கள் இழக்கப்படுவதுன்னு பார்க்க போய் உள்ளுக்க இருக்கிற இலத்திரன்களோட ஓரிடப்பாடற்ற பரிவில் ஈடுபடும். அப்போ ஏயில் வந்து குறைவாக இருக்குது. இப்போ DABC என்ற ஓர்டரில் வரும். DN ஆக குறைவுன்னு சொன்னால் அமில இயல்பு இங்கே கூடவாக இருக்கும். H+ ஆக இழக்கப்பட்டு ஃபீனோல் வந்து O நெகட்டிவ்னு சொல்லி வருவேன். அப்போ H+ இழக்கிற ஆற்றல்னு சொன்னால் அமில இயல்பு அங்கே கூட. ஆனால் மற்ற இடங்களில் வந்து மூலத்திறனை பார்க்க போகிறோம். தனிச்சோடி இலத்திரன்கள் இழக்கிற ஆற்றலாம். அமோனியாவிலும் பார்க்க முதல் அமைனில் வந்து தனிச்சோடி இலத்திரன் இழக்கிற ஆற்றல் கூட. அப்போ மூலத்திறன் கூடன்னு சொல்ல போகிறோம். ஏன்னா CH3 CH2 தள்ளும் கூட்டம் இலத்திரன்களை தள்ளி அகற்றும். அப்போ Cக்காக கூட, Bக்கு குறைவு. ஏயில் வந்து அனிலீனில் இருக்கிற NH2ல இருக்கிற தனிச்சோடி இலத்திரன்கள் ஓரிடப்பாடற்ற பரிவில் ஈடுபடுறபடிய பென்சீன் வளையத்தில் அங்கே ஓரளவு குறைவாக இருக்கும். அப்போ CBDA என்று வரும்.
ஆன்சர் வந்து 4ஆவதாக இருக்கும். 6வது கேள்வி. மேற்படி தாக்கத்தை கருதுக. முறையே x, z எனும் சேர்வை தொடர்பில் சரியானது. எக்ஸும் செட்டும் ஆரண்டு கட்டுறது. டில் NaOH போடைக்க டபுள் ஆகி வாழுது. இங்கே பென்சீன் வழியாக இங்காலம் பென்சீன் வழியாக 4 கார்பன் வருது. அப்போ இங்கால 2 உடைச்சிங்கன்னு சொன்னால் இது அல்டோல் அல்லாட்டி தன்னொடுங்கல் தாக்கமாக இருக்கும். இப்போ அதை காட்டுறது ஒன்றில் கீட்டோன் சேர்வையாக இருக்க வேணும், அல்லாட்டி அல்டிஹைட் சேர்வையாக இருக்க வேணும். அப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே 4 கார்பன் வாரபடியாக 2 கார்பன் தான் உண்மையான சேர்வையில் இருந்திருக்க வேணும். அப்படின்னு சொன்னால் C டபுள் பாண்டோ CH3 இருந்திருக்க வேணும். அப்போ அல்டோலோடுங்கள் நடந்த பிறகு COH இப்படி சேர்வே உருவாகும். இப்போ எக்ஸ் என்ற சேர்வையின் கட்டமைப்பு இதாக இருக்க வேணும். அதாவது 2 கார்பன் கொண்டது. அதை வச்சுக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது ஆன்சர் தட்டுப்படும். 1வது ஆன்சர்லேயே 3 கார்பன் வருது. 5வது ஆன்சர் 1வதும் 2வதும் தட்டுப்படும். 3, 4, 5 பார்க்கலாம். இப்போ C டபுள் பாண்டோ CH3 என்றதும் பெறலாம். அடுத்த C டபுள் பாண்டோ அடுத்து 5வது ஆன்சரையும் தட்டி விடலாம். என்னென்னு சொன்னால் C டபுள் பாண்டோ CH2க்கு பக்கத்தில் இன்னொரு பென்சீன் வளையம் வருது. அப்போ அல்டோலோடுங்களுக்கு பிறகு இங்கே 2 பென்சீன் வளையம் வருது. இங்கே 2ன்னா இங்கே 4 வந்திருக்க வேணும். அப்போ 5வதும் வெட்டலாம். இப்போ 5ம் வெட்டுப்படும், 1ம் வெட்டுப்படும், 2ம் வெட்டுப்படும். அப்போ 3 அல்லது 4 தான் பார்க்கணும். 4வதுல வந்து பென்சீன் வளையத்தில் CH2CHO இருக்குது. இப்போ CH2CHO வரைக்கும் இங்கே C டபுள் பாண்டோ வர்றதுக்கான சான்ஸ் வந்து குறைவு. இதுக்கிடையில் CH2 கூட்டம் வந்துருக்கணும். இங்கே மாறி வாரபடியாக இங்கே என்ன செய்யலாது, இந்த சேர்வையும் 4வது ஆன்சருக்குரிய சேர்வையும் வராது. இப்போ 3வதுல பார்த்தீங்கன்னா 2 கார்பன் இருக்குது. எங்கள் சேர்வை வரும். அப்போ எக்ஸ் வந்து இவராக இருக்குது. இவருக்கு Na+CH டபுள் பாண்ட் CH2 போட்டிங்கன்னு சொன்னால் இவருக்கு டெல் H2SO4 போடைக்கு Na வந்து எப்படி வரும்னு சொன்னால் இது Y என்று சேர்வை. இவருக்கு டெல் H2SO4 HgSO4 போடுற சந்தர்ப்பத்தில் இது மும்மா பிணைப்பாக வந்திருக்கும். இங்கே டெல் H2SO4 HgSO4 போடைக்கு ONA என்னென்னு மாறும்னா OHன்னு சொல்லி மாறும். இங்கால CH3 கூட்டம் அப்படியே இருக்க மும்மா பிணைப்பு வந்து கீட்டோனாக மாறிக்கொள்ளும். அப்போ செட்டினுடைய கட்டமைப்பு வந்து பென்சீன் வளையம் COH CH3 C டபுள் பாண்டோ CH3 ஆக இருக்கும். அப்போ இது கேட்ட ஆன்சர் ரெண்டு பாட கேட்க 3வது ஆன்சர் தான் வரும். பென்சீன் வளையம் CH3 OH மற்ற பக்கம் COCH3 சேர்த்து போட்டிருக்கு. அப்போ ஆன்சர் வந்து 3வதாக இருக்கும். எக்ஸுன்ற கட்டமைப்பு இது, செட்டுன்ற கட்டமைப்பு இது. என்னென்னு கண்டுபிடிக்கிறோன்னு சொன்னால் டெல் NaOH போடைக்க டபுளாக வருதுன்னு சொன்னால் அல்டோலோடுங்கள் இல்லை தென்னோடுங்கள் நடந்திருக்க வேணும். அது அல்டிஹைடு எல்லா கீட்டோன் சேர்வைகளில் நடக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா C டபுள் பாண்டோ CH3 இருந்த இடத்துல தான்
இங்கே மாறி இருக்கணும். அதை வச்சுக்கொண்டு பார்க்க மூன்றாவது ஆன்சர் படிச்சுக்கலாம். செக் பண்ணுறதுக்கு இதுக்கு Na+C ட்ரிபிள் பாண்ட் CH போட்டிங்கன்னு சொன்னால் Na போய் இங்கே சேர மும்மாப்பனை வந்து இங்கே தாக்க முடியும். HgSO4 டில் H2SO4 போடைக்க ONaOH ஆக மாறிக்கொள்ளும். HgSO4க்கு பயன்படுத்தப்படும் போது இது கீட்டோனாக மாறிக்கொள்ளும். C டபுள் பாண்டோ CH3. இப்போ ஆன்சர் வந்து மூன்றாவதாக இருக்கும். அடுத்த 7வது பின்வரும் சம சார்மூலக்கூற்று திணிவுள்ள சேர்வைகளின் கொதிநிலை கூடும் ஒழுங்கை சரியாக காட்டும் விடை எது? முதலாவது A வந்து திரண்ட மூலக்கூறாக இருக்குது, B வந்து நீட்டல் மூலக்கூறு, C வந்து ஒரு ஆல்டிஹைட், D வந்து கீட்டோன். அப்போ திரண்ட மூலக்கூறில் வந்து வெண்டர் வால்ட கவர்ச்சி விசை குறைவாக இருக்கும், நீட்டல் மூலக்கூறில் ஒப்பிட்டு இதில் கூட. இதெல்லாம் ஹைட்ரோ கார்பன் சேர்வைகளாக இருக்கும். அடுத்ததாக வர ஆல்டிஹைட் கீட்டோனில் ஆல்டிஹைட்டில் வந்து ஆல்டிஹைட்லும் பார்க்க கீட்டோனுக்கு உயர்வு. அப்போ இங்கே திரண்ட மூலக்கூறு A, அடுத்த B, ஆல்டிஹைட் C, அடுத்த D. அப்போ கொதிநிலை கூடும் ஒழுங்கு வந்து ABCD என்ற ஒழுங்குல இருக்கும். ஆல்டிஹைட்லும் பார்க்க கீட்டோனுக்கு கொதிநிலை கூட ரிசோர்ஸ் புக்கில் கொடுத்துருக்கு. நீட்டலுக்கும் திரண்ட மூலக்கூறுக்கும் சொல்லும்போது வெண்டர் வால்ட கவர்ச்சி விசை வந்து திரண்ட மூலக்கூறுகளும் பார்க்க நீட்டலில் உயர்வு, அப்போ கொதிநிலை கூட. ஆல்டிஹைட்லும் பார்க்க கீட்டோனில் கூட, அப்போ கவர்ச்சி விசை கூடன்றபடியாக சீலம் பார்க்க Dக்கு கொதிநிலை உயர்வு. அடுத்த 8வது இச்சேர்வையானது டில் H2SO4 உடன் தாக்கமுற்றால் கிடைக்கக்கூடிய விளைவு பின்வருவனவற்றில் எது? H2SO4 போடும்போது CH3 என்றும் இங்கே OSO3H என்றும் உருவாகும். பிறகு இது CH3COH என்றும் உருவாகிக்கொள்ளும் நீர் சேர்க்கப்படும் போது. அப்போ ஐதான H2SO4 டில் H2SO4 இங்கே முதல்ல OSO3Hம் இங்கே ஐதரசனம் சேர்ந்து கொள்ளும். அதுக்கு பிறகு ஐதானுடைய நீர் இருக்கும், OH ஆக மாறிக்கொள்ளும். ஆன்சர் வந்து 2வதாக இருக்கும். அடுத்த 9வது X எனும் சேதன சேர்வையை பிராடியின் சோதனை பொருளினூடாக செம்மஞ்சள் நிற வீழ்படிவை தருவதோடு, அப்போ செம்மஞ்சள் நிற வீழ்படிவு உருவாகுது. தொலனின் சோதனை பொருளை தாழ்த்துகிறது. இதை தாழ்த்துகிறதுன்னு அவர் ஒக்சியேற்றப்படக்கூடியவராக இருப்பார். எக்ஸ் ஆனது பின்வரும் எந்த சேர்வையாளாக இருக்கலாம்? பிராடியின் சோதனை பொருளோட செம்மஞ்சள் நிறம் தாருதுன்னு சொன்னால் அது ஆல்டிஹைட் அல்லது கீட்டோனாக இருக்க வேணும். தொலனின் சோதனை பொருளை ஒக்சியேற்ற வேணும்னு சொன்னால் ஆல்டிஹைடாக இருக்க வேணும். அப்போ இங்கே வந்த கேள்வி ஆன்சர்ஸில் ABCDயில் ஆல்டிஹைட் வாரதை பார்த்தா சரி. முதலாவதுல CHO ஆல்டிஹைட் இருக்குது, சரி. ரெண்டாவதுல COCH3 வந்து கீட்டோன், அப்போ வராது. அப்போ A வரும், B புல, Cயில் CHOவும் இருக்குது, COCH3யும் இருக்குது. அப்போ ஆல்டிஹைடும் இருக்குது, கீட்டோனும் இருக்குது. ஆல்டிஹைடு இருக்கிறதால C வரும். Dயில் வந்து கீட்டோனும் ஆல்கஹாலும் இருக்குது, அப்போ வராது. அப்போ Aயும் Cயும் வரும். 2வது ஆன்சர் AC மாத்திரம். அடுத்த 10வது A வந்து ஃபீனோல், B வந்து கார்பாக்சிலிக் அமிலம், C வந்து அல்கைன், D வந்து ஆல்கஹால். இச்சேர்வைகளின் அமிலத்திறன் குறையும் ஒழுங்கை சரியாக காட்டுவது. அப்போ எங்களுக்கு தெரியும் அல்கேன் அல்கீனிலும் பார்க்க அல்கைனுக்கு கூட, அல்கைனும் பார்க்க ஆல்கஹாலுக்கு கூட, அதிலும் பார்க்க ஃபீனோலுக்கு கூட, ஃபீனோலிலும் பார்க்க கார்பாக்சிலிக் அமிலத்தில் கூட. இதுதான் அமில ஒழுங்கினுடைய ஓடர். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்கைனுக்கு தான் ஆக குறைவாக இருக்கும் C, அடுத்ததாக ஆல்கஹால் D, அடுத்ததாக A ஃபீனோல், அடுத்ததாக B. ஃபீனோலுக்கும் கார்பாக்சிலிக் அமிலத்துக்குன்னு ரிசோர்ஸ் புக்கில் கம்பேர் பண்ணி அமில இயல்பு போட்டிருக்கு. இப்போ ஃபீனோல் கார்பாக்சிலிக் அமிலம் அல்கைன் ஆல்கஹாலில் சரியான ஒழுங்கு வந்து Bக்காக உயர்வு, அடுத்த D,
ADC-ஆக இருக்கும். 11வது பின்வரும் சேர்வைகளில் எது HBr-உடன் தாக்கம் வந்து 2-bromo 2,4 டைமெதைல் ஹெக்சேனை பிரதான விளைபொருளாக தரக்கூடியது. அப்போ 2-bromo அந்த சேர்வைன்ற பெயர் எழுதுனீங்கன்னா 2லையும் 4லையும் டைமெதைல் இருக்க வேணும், 2ல புரோமினும் இருக்க வேணும். அப்போ பேர் எழுதப்படும் போது இங்கே இருந்து தான் 1 2 3 என்று IUPAC நேம்படி போடுவோம். ஹெக்சேன் என்று சொன்னபடியாக 6 கார்பன் பிரதான சங்கிலியில் இருக்க வேணும். கிடைகளாக ஒரு புரோமின் 2வது இடத்துல இருக்குது, 2,4 மெதைல் இருக்க வேணும். சரி, இப்போ இந்த சேர்வையை பின்வரும் உள்ள சேர்வைகளில் எது HBr-உடன் தாக்கம் வந்து 2-bromo 2,4 தரும். அப்போ HBr-ஓட தாக்கம் முடியக்கு இவர் வேற வேணும்னு சொன்னால் எந்த சேர்வைன்னு கேட்கணும். அப்போ புரோமின் இங்கே தானே பிரதியிடப்படுது, ஹைட்ரஜன் இங்கே சேர்றபடியா CH3 இந்த 3வது ஆன்சர் வரும். ரெட்டை பிணைப்பு வந்து இந்த கார்பனுக்கும் இவருக்கும் இடையில வரணும். அப்போ தான் என்ன செய்ய மாட்டோம், ஹைட்ரஜன் இங்கே சேர ஹைட்ரஜனை நிற்க கூடவாக உள்ள இங்கே CH இருந்திருக்க வேணும், இங்கே CH3 இதில் பார்த்தா இங்கே HBr இவருக்கு போடும்போது ஹைட்ரஜன் போய் இங்கே சேருவார், புரோமின் போய் இங்கே சேருவார். இப்போ CH2 CBr ஆன்சர் வரும். அப்போ 3வது ஆன்சராக இருக்கும். 12வது எனும் சேர்வை ஆய்வுக்கூடத்தில் அமில நீர் பகுப்பு செய்யப்பட்டால் என்ன H+H2O போடப்பட்ட என்ன பெறப்படும்? அமில நீர் பகுப்பின் போது இது உடையும், உடைஞ்சா COOH, அதே நேரம் அனிலின் NH2 வரும். அப்போ ஆன்சர் வந்து 4வதாக இருக்கும். அடுத்த 13வது எனும் சேர்வை பின்வரும் எத்தாக்கத்தை காட்ட மாட்டாது. இப்போ இதில் பென்சீன் வளையம் இருக்கிறபடியால் இதில் இலத்திரன் நாடிகளினுடைய பிரதியீடு இருக்கும். அதுவும் இது மெட்ரா வழிகாட்டி எண்ணோட்டம். அப்போ இந்த இடங்களில் எண்ணோட்டம் மெட்ரா வழிகாட்டி. அப்போ இந்த 2 இடங்கள்லையும் தாக்குதிறன் உயர்வாக இருக்கும். CH2Cl ஓதோ பெறாதானங்களில் ஊக்குவிக்கும். அப்போ ஓதோ தானங்கள் பெறால இணைஞ்சிருக்கபடியாக ஓதோ தானங்கள். அப்போ இந்த 2 இடத்துலையும் இலத்திரன் நாட்ட பிரதியீடு இருக்கும். அப்போ 2வது தாக்கம் நடக்கும். 3வது சுயாதீன மூலிகை பிரதியீடு. CH2Clக்கு வந்து UVH முன்னிலையில் நீங்கள் Cl2 செய்தீங்கன்னா CHCl2 வந்து உருவாகும். இப்போ சுயாதீன மூலிகை பிரதியீடு இருக்குது. கருநாட்ட பிரதியீடுன்னா அல்கைல் ஏலைட்டு கண்ட சிறப்பான தாக்கமே என்னென்னா கருநாட்ட பிரதியீடு. இப்போ OH- போட்டிங்கன்னு சொன்னால் CH2OH சொல்லி மாறிக்கொள்ளும். அப்போ கருநாட்ட பிரதியீடு இருக்குது. இப்போ 4வது சரி. 5வது கரநாட்ட கூட்டல் இல்லை தாழ்த்தல் என்று வர வேணும். NO2 வந்து NH2 ஆக மாறுகின்ற சந்தர்ப்பத்தில் என்ன செய்யும்னா தாழ்த்தலுக்குள்ளாகும். அப்போ 5வதும் சரி. 1வது வந்த இலத்திரன் நாட்ட கூட்டல் போல பென்சீன் வளையங்களில் இலத்திரன் நாட்ட கூட்டல் நடைபெறுவது சாத்தியம் குறைவு. இலத்திரன் நாட்ட பிரதியீடுகள் தான் நடைபெறும், கூட்டல் நடைபெறாது. இந்த ஒரு ஹைட்ரஜன் தானே இருக்க போகுது. இப்போ இதை பிரதியீடு தான் நடக்கும், கூட்டல் நடைபெறாது. கூட்டல் நடைபெற்றால் பென்சீன் உறுதித்தன்மை குறையும். அப்போ எத்தாக்கத்தை காட்ட மாட்டாதுன்னு கேட்டால் 1வது இலத்திரன் நாட்ட கூட்டல். அடுத்த 14வது பின்வரும் தாக்க சமன்பாடுகளின் பொறிமுறைகளை கருதுக. P வந்து CH3CHO டில் NaOH போடுகின்ற சந்தர்ப்பம். Q வந்து CH3COCl கேள்வியில் மாறி அடிபட்டிருக்கலாம். CH3COCl to OH. அடுத்த R வந்து C டபுள் பாண்டோ CH3க்கு NH2 போடும்போது S வந்து CH3CH2Cl CH3ONA போடும்போது இங்கே டில் NaOH போடுக்க அல்டோல் ஒடுங்கல் தாக்கம் நடக்கும்.
CH3 C இங்கே நடக்க போகிறது CH3CA டபுள் பாண்டோ ஹைட்ரஜன் அண்டு இருக்கும். இங்கே OH மைனஸ் போய் என்ன செய்யும்னா இந்த இடத்துக்கு இலத்தினா கொடுப்பேன். இலத்தினா கொடுக்க வேறு வெளியேற்ற இந்த ஹைட்ரஜன் வந்து வெளியேறப்படும். அப்போ OH மைனஸ் போய் இங்கே இலத்தினா கொடுக்க இவர் கொடுத்துட்டு வலிக்கிடுவேன். அப்போ CH2 மைனஸ் CHன்றது இது வந்து ஒரு கரநாடியாக இருக்கும். இந்த கரநாடி வந்து பிரதியிடப்படும். அப்போ இந்த தாக்கம் வந்து என்ன தாக்கமாக இருக்கும்னு சொன்னால் கரநாட்ட கூட்டல் தாக்கமாக இருக்கும். இந்த சேர்வையில் CH2CHO இன்னொரு ஆல்டிஹைடை போய் தாக்குவார். CH2CHO மைனஸ், அப்போ மைனஸ் போய் இங்கே தாக்க வேறு இங்கே போவார். அப்போ CH3CO மைனஸ் H CH2CHOன்னு சொல்லி வரும். இதில் ஹைட்ரஜன் பிரதியிடப்படும். அப்போ இங்கே வந்து கரநாட்ட கூட்டல் தாக்கம் நடக்குது. இங்கே CH3 C டபுள் பாண்டோ Clக்கு பதிலாக OCH2CH3. இப்போ இங்கே வந்து கரநாட்ட பிரதியீடு நடக்கும். பிரதியீடு அடுத்து இங்கே வந்து C டபுள் பாண்டோ CH3 இவர் அகற்றப்பட N டபுள் பாண்ட் N பென்சீன் வளையம் என்று சொல்லி உருவாகும். ஓகே, அப்போ இதில் வந்து இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் கரநாட்டு கூட்டல் அதே நேரம் நீக்கலும் நடைபெறும். இங்கே வந்து கரநாட்ட பிரதியீடு நடைபெறும். NaCl அகற்றப்பட CH3O மைனஸ் வந்து CH3CH2ஓட பிரதியிடப்படும். அப்போ முதலாவதுல CH3CHOக்கு டில் NaOH போட வைக்க கரநாட்ட கூட்டல் தாக்கம். இங்கே என்ன நடக்க போகுதுன்னா டில் NaOHல இருக்க OH மைனஸ் போய் CHO CH2 இந்த ஹைட்ரஜன் ஒரு ஆளை போய் அகற்றுவார். நீராக அகற்றப்பட CH2 மைனஸ் CH1 இந்த இலத்திரன்கள் இங்கே வழங்கப்படுறதால மைனஸ் என்று வரும். இவர் தான் கரநாடியாக இருக்க போகிறார். இவர் போய் என்ன செய்வார்ண்டா கார்பனைல் கார்பனம் தாக்க இவர் OH ஆக மாறும். இந்த இலத்திரன் வழங்கப்பட O மைனஸ் அண்டு இருக்கும். இங்கே இருக்கிற நீரில் இருக்கிற H ப்ளஸ் வந்து இங்கே சேர்ந்து கொள்ளும். அப்போ CH3CH இதில் OH அங்கால CH2CHO. அப்போ இங்கே என்னென்னா கூட்டல் தாக்கம் நடக்குது. கரநாடி போகிறபடியா கரநாட்ட கூட்டல் தாக்கம். அப்போ இவருக்கு B. Q வந்து CH3COCLல வந்து இந்த Clலும் ஹைட்ரஜனும் HCl அகற்றப்பட OCH2CH3 வந்து பிரதியிடப்படுது. அப்போ CH3CH2O மைனஸ்ன்றது ஒரு கரநாடி. அப்போ கரநாட்ட பிரதியீடு. இப்போ இங்கே வந்து A ஆக இருக்க போகுது. Rல வந்து C டபுள் பாண்டோ CH3 NH2ல இருக்கிற இந்த ஹைட்ரஜன் ரெண்டும் இந்த ஆக்சிஜனோட H2O ஆக நீக்கல் தாக்கத்துக்குள்ளாகும். அப்போ நீக்கலும் வரும் கரநாட்ட கூட்டல் தாக்கம் இருக்கும். H2O ஆக அகற்றப்படும். இந்த NH மைனஸ் வந்து இங்கே சேர்ந்து கொள்ளும். அப்போ C டபுள் பாண்ட் NH பென்சின் வளையம்னு சொல்லி வரும். கரநாட்ட கூட்டல் ப்ளஸ் நீக்கலாக இருக்கும். இங்கே வந்து NaCl அகற்றப்பட CH3O வந்து பிரதியிடப்படும். இப்போ CH3O மைனஸ்ன்றது ஒரு கரநாடி. அப்போ கரநாட்ட பிரதியீடு. இப்போ இங்கே A இங்கே D கரநாட்ட கூட்டலும்
வரும். அடுத்தது இங்கே ஏ ஆக வரும். அப்போ BADA இதுக்குரிய ஆன்சர் வந்து முதலாவது ஆன்சராக இருக்கும். அடுத்த 15வது பின்வரும் எத்தாக்கத்தில் ஒரு கார்போகேட்டையன் இடைநிலையாக அமையும் என எதிர்பார்க்கலாம். முதலாவது ஆக்கத்தில் CH3 CH2 Clக்கு OH மைனஸ் போட்டால் CH3 CH2 OH உருவாகும். அப்போ இங்கே வந்து கார்போகேட்டையன்கள் உருவாகுவது இல்லை. ரெண்டாவதில் வந்து பென்சீன் வளையத்துக்கு Cl2 Fe முன்னிலையில் போடும்போது இதில் ஒரு ஐதரசன் இருப்பேன். இந்த இங்கே கொடுப்பட இங்கால போகும். அப்போ ஹெச்சும் சிஎல்லும் வர இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் வரும். இப்போ கார்பனில் ப்ளஸ் வரபடியே இங்கே கார்போகேட்டையன் வந்து உருவாகுது. மூன்றாவதுல CH3 CHOக்கு CN மைனஸ் போடும்போது இந்த CN மைனஸ் இங்கே வந்து தாக்க முடியும். இப்போ CH3 COH ஐதரசன் கீழே CN ஆக வரும். அப்போ இங்கேயும் கார்போகேட்டையன்கள் உருவாகுவது இல்லை. அடுத்த நாலாவதுல CH3 CH இதுக்கு KOH ஆல்கஹால் சேர் KOH போடும்போது என்ன செய்யணும்னா HCl அகற்றப்படும். இப்போ CH3 CH ரெட்டப்பனை இப்போ CH2 கொண்டு வரும். இங்கேயும் கார்போகேட்டையன்கள் உருவாகுவது இல்லை. அதே போல் CH3 CH2 OHக்கு கண் H2SO4 போடுக நீர் அகற்றல் தாக்கம் வந்து CH2 டபுள் பாண்ட் CH2 கொண்டு வரும். இப்போ இங்கே நீர் அகற்றல் நடக்கும்போதும் என்ன செய்கிறீங்களா கார்போகேட்டையன்கள் உருவாகல. பென்சீன் வளையத்தில் தான் இலத்திரன் நாடிகள் பிரதியிடப்படும் போது கார்பனில் வந்து ப்ளஸ் ஏற்படும். இப்போ கார்போகேட்டையன் இடைநிலையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுவது ரெண்டாவது ஆக்கத்தில் மாத்திரம். 16வது CH3 CHO டில் NaOH முன்னிலையில் CH3 CHOH CH2 CHO. அப்போ அல்டோல் ஒடுங்கல் தாக்கம் இங்கே நடக்குது. பின்வரும் கூற்றுக்களில் இவரை P என்னும் இவரை Q என்னும் போட்டிருக்கு. CH3 CHOவில் 4 அல்ஃபா ஐதரசன்கள் உள்ளன. போல ஏண்டா கார்பனைல் கார்பனுக்கு பக்கத்து கார்பனில் இருக்கிற ஐதரசன் எண்ணிக்கையை தான் அல்ஃபா ஐதரசன் சொல்லுவோம். இப்போ இங்கே வந்து 1 2 3 4 அல்ஃபா ஐதரசன் போல் 3 அல்ஃபா ஐதரசனாக இருக்கும். அடுத்த B வந்து அப்போ A வந்து பிள்ளையாக இருக்கும். CPயில் உள்ள அல்ஃபா ஐதரசன்கள் இலகுவில் கேரத்தால் அகற்றப்படலாம்டா சரி. இது ஒரு கரநாட்ட கூட்டல் தாக்கம் என்றாலும் சரி. கரநாடியாக இங்கே CH3 CH2 மைனஸ் ஏற்படுவேன். சாரி CHO இங்கே மைனஸ் ஏற்பட போகிற கரநாடியாக. அப்போ கரநாட்ட கூட்டல் தாக்கமாக இருக்கும். இந்த இவர் தான் கரநாடி. D வந்து CQ கார்பன் அணுவாத sp3 கலப்பில் உள்ளது. C டபுள் பாண்டோ ஹைட்ரஜன் இங்கால CH3 1 2 3 அப்போ sp2 கலப்பாக இருக்கும். அப்போ புல BC சரி AD புல ரெண்டாவது ஆன்சராக இருக்கும். அடுத்த 17வது HBr-உடன் கரநாட்ட கூட்டல் தாக்கத்தில் ஈடுபடுமெண்டா புல இந்த ஆல்டிஹைடு இருக்குது இங்கே. அப்போ HBr-ஓட கரநாட்ட கூட்டல் தாக்கம் இல்லை புல. ரெண்டாவது எல்லை லித்தியம் அலுமினியம் ஏலைட்டால் தாழ்த்தி பின் நீர் பகுப்பு செய்ய ப்ரொப்பனோல் உருவாகும். லித்தியம் அலுமினியம் ஏலைட் போட்டால் நீர் பகுப்பு செய்தீங்கன்னு சொன்னால் CH3 CH2 இங்கே இருந்துருக்குறான். இங்கால CH2OH வரும். 3 கார்பன் இருக்கிறபடியாக ப்ரொப்பனோல்னு சொல்லப்படும். சரி அடுத்த C NaOH அக்வஸுடன் HB ஆனது அகற்றப்பட இந்த ஐதரசன் வந்து NaOHோட அகற்றப்படுமா. CH3 CH மைனஸ்
CHO உருவாகும்னா அந்த கூட்டு வந்து சரியாக இருக்கும். என்னென்னு சொன்னால் ஆல்டோல் ஒடுங்கல் தாக்கம் இங்கே நடைபெறும் போது கார்பனுக்கு பக்கத்து கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன் வந்து கேரத்தால் அகற்றப்படும். அப்போ சரி, இதில் CHO அப்படியே வர CHலேருந்து ஒரு ஹைட்ரஜன் போடக்கூடிய CH- வரும், இங்கால CH3 இருக்கும். அப்போ C சரி. D வந்து CH3 CH2 MgBr உடன் இலத்திரன் பிரதியீட்டில் ஈடுபடும்னா MgBr ப்ளஸ் ஆக இருக்கும், இது மைனஸ் ஆக இருக்கும். இலத்திரன் பிரதியீட்டில் ஈடுபடும்னா இது கரநாட்ட கூட்டலாக இருக்கும். என்ன CH3 CH2 C டபுள் பண்டோ ஹைட்ரஜன், CH3 CH2 மைனஸ் வந்து இங்கே தாக்கம் அடைஞ்சு CH2 CH3 ஆகணைய OMgBr இங்கே வருவேன். பிறகு நீர் பகுப்பு செய்யும் போது MgBr ஹைட்ரஜனாக மாறும். அப்போ இங்கே உருவாகிறது வந்து ஆல்கஹாலாக இருக்கும். இலத்திரன் பிரதியீடா போல் கரநாடி CH3 CH2 மைனஸ்ன்றது கரநாட்ட கூட்டல் தாக்கம் நடைபெறுது. ஆல்டிஹைட் கீட்டோன்களில் சிறப்பான தாக்கம் கரநாட்ட கூட்டல் தாக்கம். அப்போ டிஎம் புல AD புல BC சரி. அப்போ ரெண்டாவது ஆன்சர். பதினெட்டாவது பென்சீன் மற்றும் அதன் பெறுதிகளில் நைட்ரேட்டம் தொடர்பாக உண்மையானது எது? இது இலத்திரன் கூட்டல் தாக்கத்தில் ஈடுபடும்னா போல இலத்திரன் பிரதியீட்டு தாக்கங்களில் தான் ஈடுபடும். அப்போ A கூட்டு புல என்ற கூட்டல் தாக்கத்தில் நடைபெற்ற ஒரு ஹைட்ரஜனுக்கு மேலதிகமாக இங்கால சேர்க்கப்படும் போது இதுண்ட ஓருடா பாடற்ற இலத்திரன்கள இந்த இது உடைக்கப்படும். பிணைப்புகள் பைப் பிணைப்புகள் உடைக்கப்படுறதால உறுதி வந்து குறையும். அதுக்காண்டி இலத்திரன் பிரதியீட்டு தாக்கம் நடைபெறுவதில்லை. இலத்திரன் கூட்டல் தாக்கம் நடைபெறவில்லை, இலத்திரன் பிரதியீட்டு தாக்கம் நடைபெறும். அடுத்த பலேடியம் H2 பேரியம் சல்ஃபேட் குயினோலின் சேர்க்க கேத்திர கணித சமபௌதிய சேர்வையை உருவாக்கும். மாறி பார்க்குறேன். பென்சீனை விட விரைவாக தொலியின் நைட்ரேட்டத்துக்கு உள்ளாகும். இது தொலியின் பென்சீனுக்கு மேலே இங்கால இது CH3 கூட்டம் வந்து ஏவங் கூட்டமாக இருக்கும். அப்போ OP வழிகாட்டி ஏவங் கூட்டத்துக்கு வந்து ஓதோ பெராதானங்களில் வந்து இலத்திரன் சரிவு உயர்வாக இருக்கும். அப்போ இங்கே தான் தாக்குதிறன் கூட. பென்சீனில் பார்க்க இங்கே ஏவங் கூட்டம் வந்தபடியே இவரில் நைட்ரோ பென்சீனுக்கான தாக்கம் வந்து உயர்வாக இருக்கும். தொலியின் நைட்ரேட்டத்துக்கு பென்சீனில் பார்க்க விரைவாக உள்ளிடும் என்று சொன்னால் சரி. அடுத்த C வந்து இங்கு தோன்றும் இடைநிலை கார்போகேட்டையன் ஓர்டப்பாடற்ற நேரேற்றம் மூலம் உறுதியடையும். இது பார்த்துருக்குறோம் முன்னுக்கும். இதில் இப்போ ஹைட்ரஜன் இருக்க போகிறார். இப்போ Cl2 போடும்போது இந்த இங்கே போக இங்கே ஹைட்ரஜனும் Cl. அப்போ இந்த பிணைப்பு கொடுக்கப்படுறதால இங்கே இலத்திரன் பெற்றாக்குற ப்ளஸ் அண்டு வரும். இப்போ இதுக்கு பரிவினிக்கு விடுவீங்க. இந்த நேரேற்றம் இங்கே வரும், ஹைட்ரஜன் Cl இங்கே இருக்கும். அப்புறம் இன்னொரு பரிவு வரும். இப்போ இந்த பென்சீன் வந்து இந்த கார்போகேட்டையன் இந்த பரிவு காரணமாக உறுதியடைகின்றது. இப்போ இங்கு தோன்றும் இடைநிலை கார்போகேட்டையன் ஓருடப்பாடற்ற நேரேற்றத்தின் மூலம் உறுதியடையும் என்று சொன்னால் C வந்து சரி. D வந்து பென்சீனை விட குளோரோபென்சீன் நைட்ரேட்டத்துக்கு உள்ளாகும். குளோரோபென்சீன் வந்து ஒரு ஏவல் அகற்றும் கூட்டம், ஆனால் OP வழிகாட்டியாக இருக்கும். இப்போ ஏவம் தன்மை இல்லை, ஆனால் OP வழிகாட்டி. ஏவம் தன்மை இல்லைன்னு சொன்னால் பென்சீனில் பார்க்க குறைவாக இருக்கும் தாக்குதிறன். அப்போ இங்கே பென்சீனில் பார்க்க கூடன்னு சொன்னபடியாக D கூட்டு வந்து பிழையாக இருக்கும். அப்போ A D பிள்ளை BC சரி. ரெண்டாவது ஆன்சர். பத்தொன்பதாவது CH2 டபுள் பாண்ட் CH Br C ட்ரிபிள் பாண்ட் CH எனும் சேர்வை பற்றிய கூட்டுகளில் தவறானது. முதலாவது HgSO4 H2SO4 சேர்க்க கீட்டோன் உருவாமண்டா சரி. இங்கே CH2 டபுள் பாண்ட் CH ரெட்டை பிணைப்பில் மாற்றம் இருக்காது, மும்ம பிணைப்பு தான் என்னவா மாறும்னா கீட்டோனாக மாறிக்கொள்ளும். அப்போ A வந்து சரி. B வந்து பலேடியம் H2 பேரியம் சல்ஃபைட் குயினோலின் சேர்க்க
அப்போ அவர் சேர்த்தா என்ன நடக்கும்னு சொன்னால் CH டபுள் பாண்ட் CH2 ஆக உருவாகும். இந்த சேர்வு ஆல்கீன் வந்து கேத்திர கணித சமபௌதியத்தை உருவாக்கும்னு சொன்னால் பிழையாக இருக்கும். இங்கே CH2ல இங்கே 2 ஐதரசனும் வாரார். அப்போ இந்த ரெட்டப்பனை பிள்ளையும் வரையலாம் கேத்திர கணித சமபௌதியம். இங்கேயும் கேத்திர கணித சமபௌதியம் வரையலாது. இப்போ B வந்து பிள்ளை. C வந்து ஆல்கஹால் சேர் KOH சேர்க்க கேத்திர கணித சமபௌதிய சேர்வை உருவாகும். ஆல்கஹால் சேர் KOH போடைக்கு HBr அகற்றப்படும். ஐதரசன் இந்த கார்பன்ல இருந்து அகற்றப்படும். இப்போ இங்கே கேத்திர கணித சேர்வு என்ன பிள்ளை இங்கே 2 ஐதரசன் மட்டும் இங்கே 2 ஹைட்ரஜன் வரபடியா ஒரே பக்கத்தில் ஒரே மாதிரியான அணுக்கள் இருக்கிறபடியா கேத்திர கணித சமபௌதியம் உருவாகாது. அப்போ சியும் பிள்ளை. டி வந்து NaNH2 சேர்க்க மூக்கை அரிக்க பண்ண முடியும் அமோனியா உருவாகும். இது ஒரு டெர்மினல் அல்கைன் என்றபடியா இங்கே வந்து NaNH2ல CNA என்று சொல்லி வரும். அதே நேரம் NH3 உருவாகும். இந்த NH2 மைனஸ் இந்த H+ வாங்கி அமோனியாவாக உருவாகும். இது C மைனஸ் என்று வரபடியே Na ப்ளஸோடு சேர்ந்துடும். இப்போ D கூட்டு சரி. அப்போ ஏயும் டியும் சரி. BC பிழையான கூட்டு கேட்டபடியாக 2வது ஆன்சராக இருக்கும். 20வது பின்வருவனவற்றில் எவை சிஸ் டிரான்ஸ் சமபௌதியங்களாக இருக்க முடியும். முதலாவது வந்து COOH ஐதரசன். இப்போ இங்கேயும் CH3 COOH ஒவ்வொரு கூட்டம் பண்ணபடியாக A வந்து இருக்க முடியாது. ஹைட்ரஜனை வச்சுக்கொண்டு சொல்கிறீங்கள. இங்கே ஐதரசன் Cl ஐதரசன். அப்போ இங்கேயும் ஒவ்வொரு கூட்டங்கள் இப்போ வராது. C வந்து C டபுள் பாண்ட் இங்கே Cl என்று பாடபடியாக சிஸ் சமபௌதியமாக இருக்கும். இது மாறி வந்ததுன்னு சொன்னால் இது டிரான்ஸ் சமபௌதியமாக இருக்கும். அப்போ இவருக்கு சிஸ் டிரான்ஸ் கட்டமைப்பு இருக்குது. இங்கே வரைய முடியாது. D வந்து C டபுள் பாண்ட் C. இப்போ இங்கே வந்து ஒரே கூட்டங்களை காணும். இங்கால் பக்கம் தான் CH3 2 இருக்குது. இங்கால இல்லை. இப்போ டிஎம் வராது. அப்போ C மட்டும்தான் ஆன்சர். 5வது ஆன்சராக இருக்கும். 21 கார்பாக்சிலிக் அமிலங்கள் PCl3 உடன் தாக்கமடைந்து. அப்போ உதாரணமாக அசட்டிக் ஆசிட் எடுத்தால் PCl3 போடும்போது CH3COCl H3PO3 வரும். தாக்கமடைந்தால் அதே எண்ணிக்கையுடைய கார்பாக்சிலிக் அமில குளோரைட்டுகளை உருவாகும். அப்போ ஒன்று இருந்தால் இங்கேயும் ஒன்று தான் வரப்போது. இப்போ A கூற்று முதலாவது கூற்று சரி. 2வது கார்பாக்சிலிக் அமிலங்கள் NaBH4 தாழ்த்தப்படும் என்றால் பிள்ளை. LiAlH4 மட்டும்தான் தாழ்த்தப்பட முடியும். NaBH4 தாழ்த்தப்பட முடியாதவை. இப்போ சரி பிள்ளை ஆன்சர் வந்து 3வதாக இருக்கும். 22வது ஃபீனாலின் நைட்ரேட்டம் 20 பாயசியில் HNO3 உடனேயே நடைபெறும். எனினும் பென்சீன் நைட்ரேட்டத்துக்கு வந்து நாங்கள் 50 பாயசி வெப்பநிலை HNO3 H2SO4 நிபந்தனைகள் பாவிப்போம். அப்போ பென்சீனின் நைட்ரேட்டத்துக்கு உயர் வெப்பநிலை சரி HNO3 சரி H2SO4 கலவை தேவைப்படும் என்று சொன்னால் சரி. அடுத்தது ஃபீனாலில் உள்ள பென்சீன் வளையத்துடன் ஆக்சிஜன் அணுவில் உள்ள தனிச்சோடி இலத்திரன்கள் ஓரிடப்பாடைட்டு காணப்படுவதால் ஃபீனாலில் உள்ள பென்சீன் வளையத்தின் இலத்திரன் சரிவானது பென்சீனிலும் உயர்வாகும்னு சொன்னேன். இங்கே வந்து ஐதரசன்கள் இழந்து போகும். இந்த தனிச்சோடி இலத்திரன்கள் வந்து இங்கே வழங்கப்படும். இங்கே வழங்கப்படுறபடியா இவருக்கு நேரேற்றமும் இங்கே மறையேற்றமும் உருவாகும்.
அப்போ இங்கே மறையேற்றம் பாரபடியே இங்கே இலத்திர நாடிகளில் தாக்குதிறன் வந்து உயர்வாக இருக்கும். ஆனால் பென்சீனில் நடக்கும்போது இதில் நேரேற்றம் வந்தது. முன்னே பார்த்துனாங்க ஒரு இலத்திர நாடி சேர்கின்ற போது. அப்போ இங்கே நேரேற்றம், இங்கே மறையேற்றம். அப்போ இலத்திர நாடிகள் வந்து சேர்ற, அதாவது தனிச்சோடி இலத்திரங்கள் ஓரிடப்பாடற்று காணப்படும். ஃபீனோலில் உள்ள பென்சீன் வளையத்தின் இலத்திரன் சரிவானது பென்சீனிலும் பார்க்க உயர்வு. பென்சீனிலும் இங்கே நேரேற்றம் வருது, இங்கே மறையேற்றம் வருது. அப்போ இங்கே இலத்திரன் சரிவு உயர்வாக இருக்குதுன்னு சொன்னால் சரி. அப்போ ரெண்டாவது கூட்டம் சரி, காரணமும் சரி. அப்போ முதலாவது இலத்திரன் சரிவு உயர்வண்டபடியே தான் NO2+ வந்து இலகுவாக இங்கே சேருது. இப்போ 22க்கு முதலாவது ஆன்சர். ஃபீனால் மூலக்கூறானது ஃப்ரீடல் கிராஃப்டின் அல்கைல் மற்றும் ஏசைலேட்டத்துக்கு உட்படாது. அது சரி. ஏன்னு சொன்னால் ரிசோர்ஸில் சொல்லியிருக்கு, ஃப்ரீடல் கிராஃப்டின் அல்கைல் ஏசைலேட்டத்தில் பாவிக்கிற AlCl3 ஊக்கி இருக்குல்ல, இது வந்து OHோட வந்து தாக்கமடையக்கூடியது. அப்போ அல்கைல் ஏசைலேட்டத்துக்கு உட்படாதுன்னு சரி. ரெண்டாவது ஃப்ரீடல் கிராஃப்டின் ஊக்கியுடன் ஃபீனாலின் OH கூட்டம் சிக்கல் சேர்வையை தோற்றுவிக்கும்னு சொன்னாலும் சரி. அப்போ முதலாவது ஆன்சராக இருக்கும். 24வது CH3 COOH CHO CH2 OHலேருந்து வேறுபடுத்தி அறிய AgNO3 NH3 பாவிக்க முடியுமான்னு கேட்கணும். இங்கே அல்டிஹைடு இருக்கிறபடியாக இந்த சேர்வையோட CH2OH COO- தரும். அதே நேரம் Ag வந்து வெள்ளியாடியாக படிக்கும். ஆனால் இங்கே CH3 COO- Ag+ வரும். அப்போ இங்கேயும் வீழ்வடிவு உருவாகும், இங்கே வெள்ளியாடியாக படியும். அப்போ வேறுபடுத்த பயன்படுத்தலாம்னு சொன்னால் அந்த கூற்று சரியாக இருக்கும். AgNO3 NH3 CH2OH மட்டும் Ag ஆடியை உருவாகும் என்ற கூட்டம் சரி. ஆனால் விளக்கம் இல்லை, விளக்கம் இருக்க முதலாவது ஆன்சராக இருக்கும். 25வது பெராநைட்ரோஃபீனாலிலும் மெட்ராநைட்ரோஃபீனால் அமில இயல்பு கூடியதுண்டா புல. பெராநைட்ரோஃபீனாலுக்கு தான் அமில இயல்பு கூட, மெட்ராநைட்ரோஃபீனாலுக்கு அமில இயல்பு குறைவாக இருக்கும். முதலாவது கூட்டுப்புல NO தொகுதி இலத்திரன் கவரும் தொகுதியாண்டா சரி. NO2+ வந்து இலத்திரன் நாடியாக இருக்கும். அப்போ ரெண்டாவது கூட்டு சரி, முதலாவது கூட்டுப்புல. இப்போ நாலாவது ஆன்சராக இருக்கும். ABC என்பன C5H13N எனும் மூலக்கூற்று சூத்திரத்தை கொண்ட 3 கட்டமைப்பு சமபௌதியங்கள். B மாத்திரம் ஒளியியல் சமபௌதிய சேர்வையாக இருக்கும். ABC ஆகியவை NaNO2 மூன்றுக்கும் NaNO2 HCl-உடன் தாக்கக்கூடிய C5H12O என்ற மூலக்கூற்று சூத்திரத்தை கொண்ட DEF உருவாகுது. இவற்றில் E வந்து ஒளியியல் சமபௌதிய சேர்வையாக இருக்கும். DEF ஆகியவற்றை தனித்தனியே லூக்கா சோதனை பொருளுடன் சேர்க்கும் போது லூக்கா சோதனை பொருளுடன் தாக்கம் புரிய செய்யப்படுவது. D வந்து உடனடியானது, E ஆனது 5 நிமிடங்களின் பின்னரும் கலங்கல் தன்மையை காட்டியதோட F ஆனது நீண்ட நேரத்துக்கு பிறகு. அப்போ உடனடியாக கலங்கல் தன்மை காட்டவனும் இவர் வந்து புடை ஆல்கஹோலாக இருந்திருக்கவனும், இவர் வலி ஆல்கஹோலாக இருந்திருக்கவனும், இவர் முதல் ஆல்கஹோலாக இருக்கவனும். செறிந்த H2SO4 உடன் வெப்பமேற்றிய போது F ஆனது GI-ஐயும், இப்போ இவர் வந்து GI என்ற 2 சேர்வைகளை ஹைட்ரோகார்பன் கலவையையும் D ஆனது GH-ஐயும் தருகின்றது.
F ஆனது GHI என்பன C5H10 என மூலக்கூற்று சூத்திரத்தை கொண்ட கட்டமைப்பு சமபௌதியங்களாகும். GHI கேத்திர கணித சமபௌதிய தன்மையை காட்டுவதில்லை. F ஆனது ஹைட்ரோ கார்பன் ஒன்றை தரவில்லை. அப்போ இங்கே ஹைட்ரோ கார்பன் வரையில திண்மத்தோட்ட சமபௌதியங்களை வரைந்து காட்ட தேவையில்லை. அப்போ ஹைட்ரோ கார்பன் வரையில்லை என்று சொன்னால் எஃப்ன்ற கட்டமைப்பு முதல் ஆல்கஹாலாயும் இருக்க வேணும். ஹைட்ரோ கார்பன் வராதபடியாக CH2OHோட இந்த கார்பனில் பக்கத்து கார்பனில் வந்து ஹைட்ரசன் இருக்கக்கூடாது. அப்போ மூன்றும் கிளையாக இருக்க வேணும். CH3 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 1 2 3 4 5 C5H12O சொன்னபடியாக சரி. இப்போ CH2OH முதல் ஆல்கஹால்ன்றபடியாக போடுறோம். கார்பன் பக்கத்து கார்பனில் ஹைட்ரசன் இருக்குமென்னு சொன்னால் நீரகற்றலுக்கு உள்ளாகி இருக்கும். நீரகற்றலுக்கு உள்ளாகாதபடியாக ஹைட்ரசன் இருக்கக்கூட. இதுதான் முதல் ஆல்கஹால் எஃப்னுடைய கட்டமைப்பாக இருக்கும். எஃப்ல இருந்து கொண்டு சியை எடுக்கலாம். இந்த OH இருக்கிற இடத்துல NH2 வர வேணும். NaNO2HCl போடும்போது NH2 கூட்டம் வந்து OH பிரதியிடப்படும். அதே போல் இது D வந்து புடை ஆல்கஹாலாக இருக்க வேணும். புடை ஆல்கஹால்னு சொன்னால் எல்லாம் கிளையாக இருக்கும். அப்போ CH3 இங்காலையும் கிளைகள் வரப்போகுது. இனி பார்க்கணும் இங்கே டியும் ஈயும் வந்து G என்ற ஒரே அல்கீனை தருகுது. ஒரே அல்கீனை தருகுதுன்னு சொன்னால் இவருக்கு CHOH இருக்க வேணும். இங்கால ஒரு CH3 இருக்கும். CH இப்படி இருந்தால் வேற ஒரு வழி ஆல்கஹாலாக இருக்கும். இதே போல் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் CH3 CH2 இவர் அதே நேரம் ஒரு ஒளியியல் சமபௌதியம்னு சொல்லியிருக்கு. ஒளியியல்னா 4 கார்பனில் இருக்கிற 4 கூட்டங்களும் வெவ்வேறு கூட்டமாக இருக்கும். இங்கே CH3 இங்கே ஹைட்ரசன் இங்கே OH. இப்போ இங்கால CH3 CH என்னதும் வேறு கூட்டம். இப்போ ஒளியியல் சமபௌதியம்ன்றது சரி, வழி ஆல்கஹால்ன்றதும் சரி. இங்கால CH 1 2 3 4 5 இருக்குது. புடை ஆல்கஹாலாக இருக்கணும். ஏன்னா உடனடியாக கிழங்கல் தன்மையை தருது. ஆனால் ஒளியியல் சமபௌதியம் இல்லை. அப்போ 2 பக்கம் CH3 போடலாம். அப்போ ஏண்ட கட்டமைப்பு எடுக்கலாம். CH3 CH2 CH3 NH2 CH3. ஈலேருந்து பீண்ட கட்டமைப்பு எடுக்கலாம். CH3 CH CH3 NH2 சொல்லி இனி ஜியும் ஐயும் எடுக்கலாம். இந்த 2 பேரையும் நீரகற்றலுக்கு உள்ளாகும் போது OHம் இந்த ஹைட்ரசன் இந்த கார்பன்ல இருந்தும் ஹைட்ரசன் இழக்கப்படும். இப்போ CH3 CH2 C டபுள் பாண்ட் CH2 CH3 என்ற ஒரு கட்டமைப்பும் இன்னொன்று இங்கால கார்பன்ல இருந்து இழக்கப்படும் போது CH3 CH டபுள் பாண்ட் CH3 CH3 என்று சொல்லியும் வரும். அதே நேரம் ஈல இருந்து வாரது வந்து CH3 CH CH3 CH டபுள் பாண்ட் CH2 என்ற ஒரு கட்டமைப்பு வரும். இவர மாதிரி ஒத்த கட்டமைப்பாக இருக்கும். அடுத்த கட்டமைப்பு CH3 C இதில் ரெட்டப்பிணைப்பும் இங்கே CH3 CH2 CHன்னு சொல்லி வரும். அப்போ OHோட இந்த ஹைட்ரசன் அகற்றப்படுற ஒரு தாக்கமும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இங்கே அகற்றப்படுறதும் வரும். இந்த 2ம் ஒரே கட்டமைப்பாக இருக்குது. CH3 இந்த 2ம் ஒரே கட்டம். CH3 CA இவர் G ஆக இருப்பார். CH3 CH2 C டவுன் இவர் H ஆக இருப்பார்.
இந்த ரெண்டும் ஒரே கட்டமைப்பு. இவர் ஐயாக இருப்பார். CH3 CH CH double bond CH2. அப்போ ஏண்ட கட்டம் முதலங்கே இந்த தெரிய வேணும்னு சொன்னால் எஃப்ல இருந்து எடுக்க வேணும். இதில் ஹைட்ரோ கார்பன் இந்த உருவாகலைன்னு சொன்னால் நீரகற்றலுக்கு உள்ளாகவில்லை. அப்போ OH இருக்கிற கார்பனுக்கு பக்கத்து கார்பனில் ஐதரசன் இல்லை. அப்போ இவற்றை கட்டமைப்படுத்த இதில் இருந்தோன்னு சியின் கட்டமைப்பு எடுக்கலாம். அடுத்து ஈ வந்து ஒரு வளி ஆல்கஹால்னு தெரியும். அதே நேரம் ஒரு ஒளியியல் சம்பௌதியம்னு தெரியும். இப்போ கார்பனில் 4 வெவ்வேறு கூட்டம் இருக்கணும். அப்போ ஒரு பக்கம் ஐதரசன் OH போட்டோம், மற்ற பக்கம் CH3 போடுவோம். இங்கால வர கூட்டம் வந்து டியிலேருந்து தான் உயிர்த்தெரியக்கூடியதாக இருக்கும். என்னென்னா G என்று சொல்லி ரெண்டும் ஒரே மாதிரியான அல்கீன் சேர்வையை தருது. அடுத்து இங்கே வந்து CH3 CH2 போடணும். இங்கே ஒளியியல் சமபௌதியமாக இருக்கக்கூடாது. அப்போ 2 பக்கம் CH3 போடணும். புடை ஆல்கஹாலாக இருக்க வேணும். அப்போ ஒரு OH தான் இருக்கணும். ஐதரசன் இந்த கார்பனில் இணைந்திருக்கக்கூடாது. ஒரு OHம் 2 CH3 போட்டு அப்போ இந்த டியில் இருந்து கொண்டு தான் ஜியையும் ஹெச்சையும் துணிவீங்க. ஜியையும் ஹெச்சையும் கண்டுபிடிச்சிட்டு பிறகு இதுக்கு ஜி ஒரே மாதிரியான சேர்வை வர வேணுமென்றபடியாக ஜி எடுத்துக்கொண்டு இந்த கட்டமைப்பை ஊகித்து கொள்ளுங்கள். இந்த டிஎம் இஎம் பயன்படுத்தி ஏஎம் பிஏம் துணியலாம். கீழே தரப்பட்ட தாக்கங்களில் HIJKLM ஆகிய சோதனை பொருட்களை அல்லது ஊக்கிகளை பொருத்தமான நிபந்தனைகள் இருப்பின் அவற்றோடு கீழே தரப்பட்ட கட்டங்களில் எழுதுக்கலாம். அப்போ முதலாவது CH3 C double bond CH3 இவருக்கு H என்ற ஊக்கி போட CH3 CH2 CH3 ஆக வருது. அதே நேரம் I போடும்போது CH3 CHOH CH3 ஆக வருது. அடுத்த CH3 C double bond OCH2 CH3 CH3 CH2 OH இங்கால CH3 COH CH2 CH3 நம்ம முதலாவது எச்சை பார்த்தீங்கன்னு சொன்னால் கீட்டோன் ஒன்று அல்கேனாக மாற வேணும்னு சொன்னால் பாவிக்கிறது ZnHg HCl ஆக இருக்கும். அப்போ H வந்து ZnHg HCl. அடுத்த கீட்டோனை வளி ஆல்கஹாலாக தாழ்த்த வேணும். அப்போ தாழ்த்துங்கருவியாக LiAlH4 H+H2O பாவிப்போம். அப்போ I வந்து லித்தியம் அலுமினியம் ஹைலைட்டாக இருக்கும். அடுத்த J பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு C double bond கூட்டத்தை தாழ்த்தி CH3 CH2OH ஆகவும் அங்கால CH3 CH2OH 2 CH3 CH2OH வரப்போகுது. இப்போ இங்கே தாழ்த்தங்கருவியாக நாங்கள் LiAlH4 பாவிக்கலாம். எல்லாட்டி முதலாவது LiAlH4ம் ரெண்டாவது H+H2O பாவிக்கலாம். அதே நேரம் K வந்து இதில் CH3 CH2O அப்படி அகற்றப்பட CH3 CH2 பிரதியிடப்படுது. அப்போ CH3 CH2 MgBrம் ரெண்டாவதா H+H2O அமில நீர்ப்பாவும் செய்யலாம். செய்யும்போது CH3 CH2O அகற்றப்பட இவர் 2 மோல் சேர்க்க வேணும். எசித்தருக்கு 2 மோல் சேர்த்தா தான் CH3 CH2 டபுளாக பிரதியீடு செய்யப்படும். அடுத்த தொலியீனுக்கு வந்து L போடும்போது CH2Cl M போடும்போது Cl பிரதியிடப்படும் ப்ளஸ் அப்போ எல்லும் எம்மும் என்னன்னு கேட்டிருக்கு. CH3ல் ஐதரசனுக்கு பதிலாக குளோரின் இது சுயாதீன மூலிகை பிரதியெடுத்தாக்கம். அப்போ Hμ சூரிய ஒளி முன்னிலையில் Cl2 சேர்க்கப்படும். பரவலான சூரிய ஒளி முன்னிலையில் Cl2. M வந்து Cl2 anhydrous FeCl3யும் பாவிக்கலாம். இல்லாட்டி AlCl3யும் பாவிக்கலாம். பாவிக்கும்போது இங்கே ஓதோ பெராதானங்களில் பிரதியீடு நடக்கும். இங்கே பிரதியீடு நடக்கிறது
இது ஒரு விளைவும் இங்கால இன்னொரு விளைவும் இது பிரதான விளைவாக உருவாகும். அப்போ HIG ஓகே. அடுத்து சி பார்ட். கீழே தரப்பட்டுள்ள சேர்வை HBRுடன் தாக்கம் புரிவதால் கிடைக்கும் விளைவுகளின் கட்டமைப்புகளை AB எனவும் தரப்பட்டுள்ள கட்டங்களில் எழுதுக. இவருக்கு HBR போடும்போது இங்கே BR பிரதியிறதும் இருக்குது, இங்கே BR பிரதியிறதும் இருக்குது. வேற A என்றும் மற்றது B CHBR. இது மார்க்கோனிக்க விதிப்படியும் இது முரண் மார்க்கோனிக்க விதிப்படியும் பிரதியில் நடக்குது. இதுதான் பிரதான விளைபொருளாக இருக்கும். அடுத்த மேற்படி விளைவுகளை இடைநிலை அயன்கள் இரண்டிலும் அமைப்புகளை முறையே XY என்பவற்றை பின்வரும் கட்டங்களுள் வரைக. இடைநிலை அயன்கண்ட கட்டமைப்புன்னு சொன்னால் BR பிரதியிடப்படுற இடத்துல வந்து கார்போகேட்டைன் உருவாகிக்கொள்ளும். இது X அண்டம், A இந்த X அண்டம், B இண்டிய Y என்னும் குறிப்போம். இவர் வந்து ஒரு புடை கார்போகேட்டைன் 3 கூட்டங்கள் பிரதியிடப்படுது. இங்கே 2 கூட்டம் இருக்கிறபடியா வழி கார்போகேட்டைனாக இருக்கும். மேற்படி பகுதி 2 நீங்கள் வரைந்த அயன் அமைப்புகளில் உறுதி கூடிய அமைப்பு இது. வழியிலும்பாக புடைக்கு தான் உறுதி கூட. இப்போ X வந்து உறுதி கூடியதாக இருக்கும். மேற்படி பகுதி 1 வரைந்த AB அமைப்புகளில் பிரதான விளைவு இது. இப்போ புடை கார்போகேட்டைன் வாரதான் பிரதான விளைவாக இருக்கும். அப்போ A தான் பிரதான விளைவாக இருக்க போகிற. அதற்கமைய பிரதான விளைவை தருவதற்குரிய தாக்க பொறிமுறையை எழுதி காட்டுக. CH டபுள் பாண்ட் CH3. இப்போ HBRுடனான தாக்கத்தில் இவருக்கு டெல்டா மைனஸ் டெல்டா ப்ளஸ். இப்போ நீரேற்றத்துக்கு வழங்கப்பட இதுக்கு BR மைனஸும் மீதி வரும். பிறகு BR மைனஸில் இருக்க தனிச்சோடி இலத்திரன்கள் இந்த காவனுக்கு வழங்கப்படுறதால என்ற சேர்வை உருவாகிக்கொள்ளும். இதுதான் பிரதான விளைபொருள் A ஆக இருக்க போது. இது தாக்க பொறிமுறை. HBRல ஐதரசன் சிறிய டெல்டா ப்ளஸ், BR வந்து டெல்டா மைனஸ் ஐட்டத்தை பெற்றுக்கொள்ளும். அப்போ இங்கே ரெட்டை பிணைப்பில் இருக்கிற இலத்திரன்கள் ஐதரசனுக்கு வழங்கப்பட ஐதரசன் இலத்திரனை கொடுத்துட்டு இவரோட சேர்ந்து கொள்ளாரு. இப்போ BR மைனஸாக வெளியேறும். இந்த ஐதரசன் இந்த கார்பனோட போய் சேரும்போது இப்போ இங்கே இலத்திரன் பெற்றாக்குறையால் நேரேற்றம் வரும். இது ஒரு புடை கார்போகேட்டைன். புடை கார்போகேட்டைனுக்கு பிறகு BR மைனஸில் இருக்க தனிச்சோடி இலத்திரன்கள் வழங்கப்பட இங்கே BR பிரதியிடப்படும். சேர்வை உருவாகும். A பிரதான விளைபொருளாக இருக்கும். அடுத்த D பார்ட். CH3CH டபுள் பாண்ட் CH2க்கு செறிந்த H2SO4 சேர்க்கும்போது உருவாகும் விளைவின் கட்டமைப்பை தந்து அதற்கான தாக்க பொறிமுறையை எழுதுக. அப்போ இதில் உருவாக போகிற விளைவு வந்து CH3CHOSO3H CH3 என்ற விளைவு தான் உருவாக போகுது. அப்போ இதுக்குரிய தாக்க பொறிமுறை என்று பார்க்க இவர் ஐதரசனை கொடுக்க இந்த பிணைப்பு உடைக்கப்பட்டு வெளியேறும். இப்போ CH3CH
CH3 plus OSO3H இங்கே ஒரு மைனஸும் இருக்கு. அதுக்கு பிறகு CH3 CH இவருக்கு ஒரு நேரேட்டம் இருக்குது. OSO3Hல மறையேற்றத்தில் இருக்கிற 2 இலத்திரன்கள் இங்கே வழங்கப்படும். இப்போ CH3 CH OSO3H CH3 என்ற சேர்வை உருவாகும். இது வரைக்கும் தான் ரிசோர்ஸ் புக்கில் கொடுக்கப்பட்டபடியாக இது வரைக்கும் தாக்க பொறிமுறை போதுமானது. இப்போ என்ன நடக்குதுன்னா ரெட்டை பிணைப்பில் இருக்கிற இலத்திரன்கள் வந்து H2SO4 ஐதரசனை கொடுப்படுது. ஐதரசன் 2 இலத்திரனை கொடுத்து போட்டு இவரோட வந்து CH3ஆக சேர்ந்து விடுவார். இவருக்கு இலத்திரன் பற்றாக்குறையால் ஒரு நேரேற்றம் பெறப்படும். இங்கே OSO3H இலத்திரனை வாங்குறபடியாக மைனஸ் ஐட்டம் வரும். இந்த OSO3Hல இருக்கிற ஆக்சிஜன் தனிச்சோடி இலத்திரன்களோட இந்த கார்போகேட்டைனுக்கு வழங்கும் CH3 CH OSO3H என்ற விளைவு உருவாகும். இதுக்கு பிறகு நீர் பகுப்பு செய்யும் போது அதுக்குரிய பொறிமுறையில் CH3 CH OH CH3 உருவாகிக்கொள்ளும். அடுத்த ரெண்டாவது propene CH3 CH double bond CH2 2 methyl propene and CH3 ரெண்டாவது இடத்துல 1 2 3 ரெண்டாவது இடத்துல மெதாயில் கூட்டம் இணைக்கப்பட்டிருக்கும் 2 மெதாயில் புரோப்பீன் என்பவற்றில் எது HBr உடன் உயர் வேகத்தில் தாக்கமடையும் என்பதை காரணங்களுடன் வழிகாட்டு. இங்கே வந்து உருவாக போகிறது வந்து CH3 CH plus CH3 என்று சொல்லி ஒரு வலி கார்போகேட்டைன் உருவாகும். இங்கே CH3C புடை கார்போகேட்டைன். அப்போ இங்கே புடைக்கு உறுதி கூட புடை கார்போகேட்டைனுக்கு உறுதி கூடன்னபடியாக புடைக்குரிய சேர்வைக்குத்தான் உயர் வேகத்தில் HBRோட தாக்கம் நடக்கும். முன்னுக்கு அந்த சி பாட்டில் கதைச்ச கேள்விக்கு இதே விளக்கம் தான் கொடுக்க போகிறோம். அப்போ இடைநிலையாக உருவாக போகிறது இங்கே வலி கார்போகேட்டைனாக இருக்கும். இங்கே புடை கார்போகேட்டைன் வலியிலும் பார்க்க புடைக்கு உறுதி கூடாண்டபடியாக மெதாயில் புரோப்பீனிலும் பார்க்க மெதாயில் புரோப்பீனுக்கு உயர் தாக்க வீதம் இருக்கும். அடுத்த மூன்றாவது CH3 C double bondo CH3 CH3 C double bondo H C double bondo H அதாவது HCHO இது CH3 CHO இவர் CH3 COCH3 ஆகிய சேர்வைகளின் கரநாட்ட கூட்டல் தாக்கவகம் எவ்வாறு மாறுபடும் என ஒழுங்குபடுத்தி அவ்வாறு மாறுபடுவதற்கான காரணத்தை சுருக்கமாக குறிப்பு. இங்கே CH3 கூட்டம் ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு ஆள் இருக்கிறார், இங்கே 2 கூட்டம் இருக்கு. CH3 கூட்டத்துக்கு வந்து தள்ளும் இயல்பு இருக்குது. அப்போ இலத்திரங்களை தள்ளி கொடுக்குறபடியாக கரநாட்ட கூட்டல் தாக்க நடைபெற போது இந்த கார்பனைல் கூட்டத்தில் நேரேற்றம் வரும்போது தான் கரநாட்ட கூட்டல் தாக்கத்துக்கான வேகம் வந்து உயர்வாகும். அப்போ இங்கே 3 இடத்துலையுமே கார்பனுக்கு நேரேற்றம் பெறப்பட போகுது. இங்கே 2 CH3யும் இலத்திரன்களை தள்ளி கொடுக்குறபடியாக நேரேற்றத்தின் அளவு குறைவாக இருக்கும். இங்கே ஒரு CH3 அப்போ இவரினும் பார்க்க இங்கே கொஞ்சம் குறைவு. இங்கே வந்து தள்ளி கொடுக்க ஆக்களே இல்லை, அப்போ நேரேற்றத்தின் அளவு கூட. இப்போ நேரேற்றத்தின் அளவு கூடன்னு சொன்னால் இங்கே கரநாட்ட கூட்டல் தாக்கத்துக்கான வேகம் வந்து உயர்வாக இருக்கும். CH3 கூட இலத்திரன் தள்ளும் இயல்புடையது. எனவே C டபுள் பண்டோ அதாவது கார்பனில் CH3 கூட்டத்தின் எண்ணிக்கை கூட தூண்டப்படுகின்ற நேரேற்றத்தின் அளவு வந்து குறைஞ்சு கொண்டிருக்கும். நேரேற்றத்தின் அளவு குறையும் என்று சொன்னால் கரநாடிகளினுடைய தாக்க வேகமும் குறையும். இப்போ இங்கே 2 தள்ளுங்கூட்டம் இருக்கிறபடியாக நேரேற்றத்தின் அளவு குறைக்கப்படும் இலத்திரன்கள் வழங்கப்படுறதால. இங்கே ஒரு தள்ளுங்கூட்டம் அப்போ ஓரளவு குறையும். இங்கே தள்ளுங்கூட்டங்களே இல்லை, அப்போ மிக உயர்வாக இருக்கும். அப்போ ஃபோமிக் HCHOக்கு வந்து ஃபோமால்டிஹைடுக்கு மிக உயர்வு கரநாட்ட கூட்டல் தாக்க வேகம், கீட்டோனோ குறைவு, அல்டிஹைடு கூடவாக இருக்கும்.